அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இ-காமர்ஸ் கிளாஸ் 2ல் இருக்கோம். இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியாவோட மோஸ்ட் பாப்புலர் பிளாட்ஃபார்மான அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ இதை நம்ம கம்பேரிசன் பண்ண போகிறோம். ஸோ இதை கம்பேரிசன் பண்ணி எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்க போதோ அப்படிங்கிறத நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்க போகிறீங்க. எதுனால நம்ம ப்ராடக்ட் ஃபைண்ட் பண்ணுறதோ ஜிஎஸ்டி பற்றியோ பேசாமல் எதுக்காக இப்படி நம்ம பிளாட்ஃபார்ம் பற்றி பேசுகிறோன்னா, ஆக்சுவலாக நம்ம அதில் தான் சேல் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நம்ம ஒரு பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணுறதா வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம அந்த பிளாட்ஃபார்ம்னு ஒன்று இருந்தால் தான் நம்ம ப்ராடக்ட்டே விற்க முடியும். அண்ட் ஆல்சோ அந்த ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் ப்ராடக்ட்ஸை சூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு அமேசான் பெஸ்ட்டாக இருந்தால் ஹோம் அண்ட் கிச்சன்ஸ் தான் சூப்பராக இருக்கும். ஃப்ளிப்கார்ட் உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் மொபைல்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் சூப்பராக இருக்கும். அண்ட் மீஷோ உங்களுக்கு இருந்தால் லேடிஸ் கவர் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் அதுக்கும் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணிட்டோம்னா தான் நம்மளால ப்ராடக்ட் இதெல்லாம் சூஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் பேஸே நம்மளுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் தான். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இந்த 3 பிளாட்ஃபார்மை தான் கம்பேரிசன் பண்ண போகிறோம். அண்ட் இது கம்பேரிசன் பண்ணி எது உங்களுக்கு பெஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் தான் சூஸ் பண்ண போகிறீங்களே தவிர்த்து நான் எந்த ஒரு பிளாட்ஃபார்முக்கும் ஃப்ளேவராக பேச போகிறது கிடையாது. உள்ளபடி ஜஸ்ட் நம்ம கம்பேரிசன் பண்ணி பார்க்க போகிறோம். அதில் உங்களுக்கு எது ஓகேவோ அதில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்க போகிறீங்க. அண்ட் இதில் ஒரு பெஸ்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு அதில் மட்டும் தான் ஒர்க் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் பண்ணவே கூடாது. ஆக்சுவலாக 3லேயுமே நீங்கள் லிஸ்டிங் பண்ணி தான் ஆகணும். ஸோ 3லேயுமே லிஸ்டிங் பண்ணி 3லேயுமே நீங்கள் ஒர்க் பண்ணால் மட்டும் உங்களை லாங் டேர்ம் கொண்டு போக முடியும். 3லேயுமே கொண்டு போகாட்டியும் ஓகே, ஏதாவது ஒரு 2 அப்படி நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் லிஸ்டிங் பண்ணால் மட்டும்தான் உங்களை லாங் டேர்முக்கு இதை கொண்டு போக முடியும். ஒன்றில் மட்டுமே நீங்கள் ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் முடியவே முடியாது. அட் த சேம் டைம் அப்புறம் எதுக்கு இந்த பெஸ்ட்டை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பெஸ்ட்டை சூஸ் பண்ணும்போது அதில் நீங்கள் இன்னமும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுவீங்க, அவ்வளோதான். மற்றபடி 3லேயுமே நீங்கள் லிஸ்டிங் பண்ணுற பண்ணலாம், ஆறு ஏதாவது 2, பட் 1ல் மட்டும் லிஸ்டிங் பண்ணால் லாங் டேர்முக்கு உங்களால் கொண்டு போக முடியாது. அண்ட் இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வெப்சைட் ஓகேவாக இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரே வெப்சைட்டில் செட் ஆகாது. ஏன்னா 3லேயுமே லிஸ்டிங் பண்ணுறவங்க இருக்காங்க, 3லேயுமே செல்லர்ஸும் இருக்காங்க, 3லேயுமே ஏர்ன் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரே வெப்சைட் செட்டும் ஆகாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வெப்சைட் செட் ஆகும். இந்த வீடியோவில் ஆக்சுவலி இந்த 3 பிளாட்ஃபார்ம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. கிளியராக உங்களுக்கு இந்த 3 பிளாட்ஃபார்ம்னால் இப்படி தான், இதில் இவ்வளோ தான் ப்ராஃபிட் பார்க்க முடியும், இதில் இப்படி தான் லிஸ்டிங் பண்ணணும், இதில் இவ்வளோ ரிஸ்க் இருக்குது, அந்த மாதிரி இது இவ்வளோ ஈஸியாக இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் வர எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே கிளாரிஃபிகேஷன் ஆகும். இந்த 3 பிளாட்ஃபார்ம் பற்றி உங்களுக்கு நல்லாவே ஒரு கிளாரிஃபை கிடச்சிடும் இந்த வீடியோ முடியும் போது. அண்ட் இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு எந்த பெஸ்ட்டாக இருந்துச்சு பிளாட்ஃபார்ம் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்ரெடி செல்லர்ஸாக இருந்தால் எதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறதே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் மோட்டிவாகவும் இருக்கும். இப்போ நம்ம ஒரு 12 டாபிக்ஸ் பற்றி நம்ம பேசி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த 12 டாபிக்ஸையும் நான் உங்களுக்கு சைடில் டிஸ்பிளே பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் ட்ரஸ்டபிலிட்டி. ஆக்சுவலாக நம்ம எல்லாமே இப்போ நம்ம எல்லாமே கஸ்டமர்ஸும் கூட இல்லையா, நம்ம எல்லாமே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருப்போம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ப்ராடக்ட்டை எந்த பிளாட்ஃபார்மில் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா நமக்குள்ளே வரும் இல்லையா. ஒரு கொஸ்டின் வரும், இந்த பிளாட்ஃபார்மில் சூஸ் பண்ணோம்னா அதில் ஏதாவது ஸ்கேம் நடக்குமா, இல்லைன்னா நம்மளுக்கு டெலிவரி ஆகிருமா, இல்லை நம்ம அமௌண்ட்டு வேண்டாட்டி நம்ம ரீஃபண்ட் பண்ணிடுவாங்களா, இல்லை கரெக்டான டைமுக்கு நம்ம டெலிவரி ஆகுமா, டேமேஜ் இல்லாமல் இருக்குமா, அப்படி நிறைய டவுட்ஸ் நம்மளுக்குள்ளே வரும் இல்லையா. ஸோ ஒரு ப்ராடக்ட்டுக்கு முன்னாடி அந்த பிளாட்ஃபார்முங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதில் அமேசான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் ட்ரஸ்ட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். அண்ட் அவங்க ஸ்டார்ட் பண்ண இயர் 1994ல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது இ-காமர்ஸில் ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மே அமேசான் தான். ஸோ அவங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் நிறையா பிளாட்ஃபார்ம்ஸ் இப்போ வந்துருக்கு. அது இல்லாமல் ஸோ அதில் மில்லியன்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் டெய்லி நம்ம அமேசானை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இயர்ஸ் ஆஃப் ட்ரஸ்ட்டு கூட இருக்கலாம். அதனாலயா கூட அவங்க ஒரு ட்ரஸ்ட்டு பில்லில் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கலாம். அண்ட் அவங்க நிறைய ப்ரோக்ராம்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஃபாஸ்ட் டெலிவரியாக இருக்கட்டும், ஈஸி ரிட்டர்ன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே அவங்க டாப்பில் இருக்காங்க. ஸோ அதனால தான் இதில் ட்ரஸ்ட்டு பில்லில் அமேசான் எப்போவுமே ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஃப்ளிப்கார்ட் ஆக்சுவலி ஃப்ளிப்கார்ட்டுமே ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் தான். அதுவுமே ஒரு நல்ல ட்ரஸ்ட் பில்ட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அண்டு அது ஒரு இந்தியன் கம்பெனி. ஸோ இந்தியா மார்க்கெட்டில் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணி தான் வச்சுருக்காங்க.
சொல்லப்போனால் அமேசானை விட சில கேட்டகரிஸில் ஃப்ளிப்கார்ட்மே வந்துட்டு ஃபஸ்ட் ப்ளேஸ் தான் இருக்குது. எஸ்பெஷலி மொபைல்ஸாக இருக்கட்டும், எலக்ட்ரானிக்ஸாக இருக்கட்டும், ஃபேஷனாக இருக்கட்டும், இதுலலாம் வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்டே வந்துட்டு ஆக்சுவலாக ஃபஸ்ட் ப்ளேஸில் தான் இருக்குது. ஸோ மொபைல்ஸ் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்துட்டு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்துட்டு ஃப்ளிப்கார்ட் தான் ஞாபகம் வரும். ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு ட்ரஸ்ட்டை வந்துட்டு பில்ட் பண்ணி வச்சுட்டாங்க. அண்ட் பிக் பில்லியன் டேஸ் அந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் வரும்ல, ஸோ அதிலெல்லாம் வந்துட்டு நல்லாவே வந்துட்டு கஸ்டமர்ஸ் வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்டுக்கும் வரவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது வந்துட்டு மீஷோ. ஸோ மீஷோ ஏன் லாஸ்ட்டாக இருக்குன்னா, மீஷோ லாஸ்ட்டாக தள்ளணும் அப்படிங்கிறதுக்குலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த 2 கம்பெனிஸ் அதாவது பிளாட்ஃபார்ம்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் மீஷோ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சேம் டைம் மீஷோ வந்து ஒரு ரீசெல்லிங் ஆப்பாக தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ ஒரு ஃபுல் மார்க்கெட் பிளேஸாக வந்துட்டு அது ஸ்டார்ட் ஆகிருக்கு. அண்ட் இப்போ வந்துட்டு அது க்ரோத்தும் ஆகிட்டு தான் இருக்குது. எஸ்பெஷலி லேடிஸ் கவர் பண்ணுற ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், ஹோம் டெக்கர்ஸாக இருக்கட்டும், இதுலலாம் வந்துட்டு ஆக்சுவலாக அவங்க வந்துட்டு க்ரோத் ஆகிட்டு தான் இருக்காங்க. எதனால மீஷோ வந்துட்டு இப்படி 3rd பிளேஸு ட்ரஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னா, ஆக்சுவலாக அவங்க வந்துட்டு இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறோம். ஸோ ஒரு 500க்கு மேலே வாங்குறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சாய்ஸ் அமேசானோ ஃப்ளிப்கார்ட்டோ இப்படி தான் இருக்குமே தவிர்த்து மீஷோவாக இருக்காது. மீஷோ நம்ம வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் மீஷோவில் ஆக்சுவலாக கஸ்டமர்ஸ் வருவாங்க. இப்போ நம்மளே போனாலும் அப்படி தான் போவோம் ஆக்சுவலாக. ஸோ மீஷோக்கு போயிட்டோம்னா ஒரு 100 ருபீஸ் கிடைக்கும், 200 ருபீஸ் கிடைக்கும் அப்படி தான் அதில் போகவே தவிர்த்து ஒரு 500க்கு மேலே நம்ம வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணி வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் நம்ம அமேசான் வாங்கிட்டு போயிடலாமே அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு தாட் வந்துட்டு மீஷோ வர வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்லேருந்தே அவங்க சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னு சொல்லி ஆக்சுவலாக ஹை அமௌண்ட் கொடுத்து நம்ம மீஷோ வாங்குறதுக்கு தயங்குற அளவுக்கு அவங்களே வர வச்சுட்டாங்க தான் நினைக்கிறோம். ஸோ இதில் மீஷோ வந்துட்டு இப்படி 3rd பிளேஸில் இருக்குது. பட் மீஷோவுமே இப்போ க்ரோத் ஆகிட்டு தான் இருக்குது. செகண்ட் டாபிக் பிளாட்ஃபார்ம் சைஸ். ஆக்சுவலாக பிளாட்ஃபார்ம் சைஸ் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா பிளாட்ஃபார்ம் வந்துட்டு பிக்காக இருக்கும்போது அதில் கஸ்டமர்ஸும் நிறையா இருப்பாங்க, செல்லர்ஸும் நிறையா இருப்பாங்க. அப்போ கஸ்டமர்ஸ் அதிகமாக இருக்கா அதில் வந்துட்டு சேல்ஸுமே அதிகமாகும். ஸோ இதில் வந்துட்டு இதுலையுமே வந்துட்டு அமேசான் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அமேசான் வந்துட்டு 1994 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் அதில் நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க, லேக்ஸ் கணக்கான கஸ்டமர்ஸ் இருக்காங்க, கோடிக்கணக்கான செல்லர்ஸ் அதில் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு நல்ல ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணிட்டனால தான் இவ்வளோ பேர் வந்துட்டு அதில் இருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒரு 500 ரூபாய்க்கு மேலே ஆர்டர் பண்ணணும்னு நினச்சோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம சாய்ஸ் அமேசானோ ஃப்ளிப்கார்ட்டோ தான் இருக்க போகுது. ஸோ தட் இப்போ நல்ல ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணிட்டாங்க. ஸோ தட் அது நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க, நிறைய செல்லர்ஸ் இருக்கனால ஒரு லார்ஜஸ்ட் மார்க்கெட் பிளேஸாக இப்போது அமேசான் ஃப்ளிப்கார்ட். ஆக்சுவலாக செகண்ட் லார்ஜஸ்ட் மார்க்கெட் பிளேஸ் வந்துட்டு இந்தியாவில் ஆக்சுவலாக ஃப்ளிப்கார்ட் தான். அண்ட் அதுலேயுமே வந்துட்டு நிறையா செல்லர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி ஃபேஷன், மொபைல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் இதுலலாம் நிறையா கஸ்டமர்ஸ் வந்துட்டு அங்கே தான் ஃபஸ்ட் சாய்ஸாக அவங்க வந்துட்டு இந்த கேட்டகரிஸுக்கெலாம் ஃப்ளிப்கார்ட்டை தான் சூஸ் பண்ணுறதுனால ஸோ அங்கே நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டு இந்த கேட்டகரிஸில் வராங்க. அண்ட் நிறைய செல்லர்ஸ் இருக்கிறதுனால ஃப்ளிப்கார்ட் வந்துட்டு செகண்ட் லார்ஜஸ்ட் மார்க்கெட் பிளேஸாக இருக்குது. அண்ட் லாஸ்ட்டாக மீஷோ. நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அதில் வந்துட்டு சீப் அண்ட் பெஸ்ட் அப்படின்னு சொன்னதுனால ஆக்சுவலாக ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கஸ்டமர்ஸும் ஸோ அந்த கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக நம்ம செல் பண்ணியும் ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி செல்லர்ஸும் இருக்கிறதுனால அந்த ஒரு பட்ஜெட் கான்சியஸ் அந்த ஒரு கஸ்டமர் செல்லர்ஸ் இருக்கிறதுனால அதில் வந்துட்டு கொஞ்சம் கம்மி தான். இந்த 2 பார்க்கும்போது அதில் இருக்கிற கஸ்டமர்ஸும் அதில் இருக்கிற செல்லர்ஸும் கம்மி. ஸோ இது வந்துட்டு மீஷோ வந்துட்டு 3rd பிளேஸில் இருக்குது. 3rd டாபிக் வந்து லாஜிஸ்டிக் அண்டு டெலிவரி. ஸோ லாஜிஸ்டிக்னா பிக்னஸுக்கு சொல்கிறேன், அது வந்துட்டு டெலிவரி தான், இகாமர்ஸ் நம்ம அப்படி சொல்லுவோம். ஸோ இதில் வந்துட்டு அமேசான் வந்துட்டு சூப்பராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு பொருளை நம்ம கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், அவங்க கொடுத்த டைமுக்கு சேர்க்கணும், கரெக்டாக டேமேஜ் ஆகாமல் சேர்க்கணும், அதிலெல்லாம் வந்துட்டு அமேசான் வந்துட்டு சூப்பராகவே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் அவங்க வந்துட்டு ஓனாகவே ஒரு லாஜிஸ்டிக் வந்துட்டு வச்சுருக்காங்க. ஏடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாஜிஸ்டிக் வந்துட்டு அவங்க ஓனாகவே வச்சுருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் நிறையா ப்ரோக்ராம்ஸ் ஆக்சுவலாக அவங்க வந்துட்டு ரன் பண்ணிக்கிட்டுமே இருக்கிறாங்க. ஸோ அது மூலயமா அந்த ப்ரோக்ராம்ஸை வச்சு நம்மக்கிட்ட ஒரு பொருளை வந்துட்டு எவ்வளோ சீக்கிரம் கொண்டு வந்து சேர்க்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வந்து சேர்க்க முடியணுங்கிறதுக்காக 1 டே டெலிவரியாக இருக்கட்டும், 3 ஹவர்ஸ் டெலிவரியாக இருக்கட்டும், அண்ட் வேர் ஹவுஸில் கொண்டு போய் செல் பண்ணுறதா இருக்கட்டும் நம்ம ப்ராடக்ட்டை, இது எல்லாமே ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணதுமே அவங்க தான் ஆக்சுவலாக. ஸோ இதனால தான் வந்துட்டு
அமேசான் வந்துட்டு டாப்பில் இருக்குது டெலிவரியில் ஆக்சுவலாக. ஸோ இவ்வளோ ப்ரோக்ராம்ஸை வச்சு அவங்க மேனேஜ் பண்ணி ஒரு ப்ராடக்டை நம்மக்கிட்ட கரெக்டான டைம் கொண்டு வரணுங்கிறதுக்காக அவங்க ரொம்பவே நல்லாவே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஃப்ளிப்கார்ட். ஆக்சுவலி ஃப்ளிப்கார்ட்டுமே நல்லா தான் டெலிவரி பண்ணுவாங்க. பட் அவ்வளோ பெரிய அமேசான் மாதிரி ஒரு பெரிய டெலிவரி பிளாட்ஃபார்ம் இருக்கும்போது ஃப்ளிப்கார்ட் வந்துட்டு ஆப்வியஸ்லி செகண்ட் ப்ளேஸில் தான் வரணும். ஏன்னா அவங்க அவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு இது வந்துட்டு செகண்ட் ப்ளேஸ் தான் வரணும் இல்லையா? ஸோ தட் ஃப்ளிப்கார்ட்டும் செகண்ட் ப்ளேஸில் இருக்குது. மீஷோ லாஸ்ட்டாக. ஸோ ஏன் மீஷோவில் லாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா, ஆக்சுவலி இவங்களுக்குன்னு வந்துட்டு ஒரு ஓன் லாஜிஸ்டிக்லாம் கிடையாது. இவங்க வந்து டைப் பண்ணி தான் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க டெலிவரி பண்ணுறதுக்காக. பட் அப்படி டைப் பண்ணாலும் அவங்க வந்துட்டு ஒரு லாஜிஸ்டிக் அந்த 2 லாஜிஸ்டிக் அந்த மாதிரிக்கெலாம் வந்துட்டு டைப் பண்ணாமல் லோக்கல் லாஜிஸ்டிக் கூட நிறையாவே ஆக்சுவலாக வந்துட்டு டைப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி டைப் பண்ணும்போது அவங்க டைப் எப்படி இருக்கும்னா, ஆக்சுவல் ஏரியாவுக்கு அவங்களோட லாஜிஸ்டிக் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். ஸோ நம்மளுக்கு ஏதாவது டிலே ஆனால் கூட, நம்மளுக்கு டேமேஜ் ஆகுதுல, நம்மள்ட்ட வந்து வாங்கலை அப்படின்னா கூட நம்ம யார்கிட்ட போய் கேட்கணுன்னே நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க நிறையா லாஜிஸ்டிக் கூட அவங்க வந்து டைப் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இப்போது ரீசெண்டாக வந்துட்டு வால்வோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாஜிஸ்டிக் வந்துட்டு அவங்க வந்துட்டு பில்ட் பண்ணிட்டு வரதா சொல்கிறாங்க. பட் இன்னும் வரலை. அது வந்தால் இவங்களோட வந்துட்டு ஓகேவாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ லாஜிஸ்டிக் லோக்கல் லாஜிஸ்டிக்கெலாம் டைப் பண்ணி வச்சுருக்கிறதுனால நம்மளே யார்கிட்ட போய் கேட்கன்னு தெரியாது. பட் அது அப்படி ஒரு லாஜிஸ்டிக் அவங்க ஒன்றா பில்ட் பண்ணும்போது இது வந்துட்டு மீஷோ வந்துட்டு உண்மையாகவே சூப்பராக இருக்கும். 4th டாபிக் செல்லர் சப்போர்ட். ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு ஒரு பொருள் வந்துட்டு ஏதாவது நமக்கு இஷ்யூ நம்மக்கிட்ட வந்து ப்ராடக்ட் வந்துட்டு அவங்க வாங்கிட்டு போகிறது அப்படின்னா கூட நம்ம டக்குன்னு வந்துட்டு கஸ்டமருக்காக நம்ம கால் பண்ணி கேட்கணும் இல்லையா? பட் அது அவங்க அதுக்காக கரெக்டான ரெஸ்பான்ஸும் பண்ணணும். இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஒரு செல்லர்ஸாக நம்மளுக்கு. ஸோ அதில் அமேசான் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் இருக்காங்க. ஏன்னா அவங்க ஃபாஸ்ட் சப்போர்ட் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம கால் பண்ணும்போது யாராவது டக்குன்னு அவங்க பிக்கப் பண்ணி நம்மளுக்கு என்ன ஒரு இஷ்யூ அப்படிங்கிறத கேட்டு அதை சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. பட் ஃப்ளிப்கார்ட்டில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு கால் பண்ணோம் அப்படின்னா, ஒரு கஸ்டமர் கேர் கால் பண்ணோம்னா பிளான் எடுத்துக்கோங்க, ஒரு சப்போர்ட் பிளான் எடுத்துக்கோங்க, நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் கொடுக்குறோம் அந்த மாதிரி ஆக்சுவலாக வந்துட்டு பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே ஒஸ்ட்டு. ஏன்னா நம்ம வந்துட்டு நம்மளே வந்து ஒரு இஷ்யூனால அவங்கக்கிட்ட கால் பண்ணும்போது ஒரு பிளான் எடுத்துக்கோங்க, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல வந்துட்டு என்ன இது இருக்குன்னு தெரியல. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு மீஷோ எதுக்காக லாஸ்ட்டாக இருக்குன்னா, ஆக்சுவலாக ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அவங்க நிறையா லாஜிஸ்டிக் கூட டைப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு ஏதாவது இஷ்யூனா எந்த லாஜிஸ்டிக் கூட போயிட்டு நம்மளுக்கு வந்துட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லி தெரியாது. அதனால தான் வந்துட்டு மீஷோ வந்துட்டு லாஸ்ட்டாக இருக்குது. டாபிக் வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன். ஆக்சுவலாக அதில் வந்துட்டு மீஷோ தான் பிகினர் ஃப்ரெண்ட்லினே சொல்லலாம் ஆக்சுவலாக. ஸோ ஏன்னா இந்த மீஷோ நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஜிஎஸ்டியும் அண்ட் பேன் கார்டு இது 2 மட்டும் இருந்தாவே போது ஈஸியாகவே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்துட்டு டக்குன்னு ஈஸியாக ஃபில் பண்ணும்போது முடிஞ்சு போயிடும். பட் அமேசான் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் அமேசானும் ஃப்ளிப்கார்ட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க. ஸோ நம்ம அமேசான் எடுத்துட்டோம்னா சேம் ஜிஎஸ்டி அண்ட் பேன் கார்டு 2மே வேண்டும். அது கூட சில டாக்குமெண்ட்ஸும் கேட்பாங்க. அண்ட் அது வெரிஃபை பண்ணுறதுக்குமே கொஞ்சம் டிலேயும் ஆயிரும். ஃப்ளிப்கார்ட் வந்துட்டு இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னே சொல்லலாம் ரெஜிஸ்ட்ரேஷனில். ஸோ ஜிஎஸ்டி பேன் கார்டு இது இல்லாமல் சம் டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. அண்டு ட்ரேட்மார்க் இல்லாட்டி நம்மளால ஃப்ளிப்கார்ட்டில் ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணவே முடியாது. ஸோ ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் ஃப்ளிப்கார்ட் ஆக்சுவல் ரெஜிஸ்ட்ரேஷனில். ஸோ இது ரொம்பவே பிகினர் ஃப்ரெண்ட்லியாக நம்மளுக்கு இருக்கிறது வந்து மீஷோ தான். நெக்ஸ்ட் டாபிக் லிஸ்டிங். ஆக்சுவலாக லிஸ்டிங்னா என்னென்னா பிகினர்ஸ்க்கு இ-காமர்ஸ் வந்துட்டு ஸ்டார்டிங் இப்போ பிகினர்ஸான்ட்டு லேர்ன் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கான லிஸ்டிங் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ ஜஸ்ட் நம்ம வந்துட்டு ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு ஜாபுக்கெலாம் ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணோம்னா நம்ம டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து நம்மளோட ஃபோட்டோஸ் ஆர் ரெஸ்யூம்ஸ் வந்துட்டு நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் வந்துட்டு லிஸ்டிங் ஆக்சுவலாக. ஸோ நம்மளோட ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து நம்ம ப்ராடக்டோட இமேஜஸை நம்ம வந்துட்டு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் ஆக்சுவலாக வந்துட்டு லிஸ்டிங். அதுக்கேற்ற மாதிரி டைட்டில் கொடுக்கணும், டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும், புல்லட் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு கொடுக்கணும். இதான் வந்துட்டு லிஸ்டிங்குள்ளே வரும். அண்ட் இது எல்லாமே வந்து நம்ம எப்படி டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் இது எல்லாமே வந்துட்டு அப்கமிங் வீடியோஸ் நம்ம உங்களுக்கு வந்துட்டு சொல்லி தந்துடுவோம் ஃபுல்லாகவே. அண்ட் இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் மீஷோ தான் இருக்குது. ஏன்னா ஆக்சுவலாக இது வந்து ரொம்பவே பிகினர் ஃப்ரெண்ட்லினே சொல்லலாம், யூசர் ஃப்ரெண்ட்லி. ஆக்சுவலாக மீஷோவில் நம்ம வந்துட்டு லிஸ்டிங் பண்ணுறது
ஜஸ்ட் நம்ம லிஸ்டிங் வந்துட்டு சூப்பராக இருக்கும் அவங்களோடது. நம்ம ஜஸ்ட் வந்து நம்ம ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக நம்மளோட இமேஜஸை வந்துட்டு ஆட் பண்ணால் மட்டுமே போதும். இல்லை புல்லெட் பாயிண்ட்ஸோ டைட்டிலோ ரொம்ப எஸ்இஓ பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்லாம் இல்லை. ஒரு கரெக்டான இமேஜ், நல்ல ஒரு நல்ல ஒரு கிளியரான ஒரு இமேஜ் அண்ட் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருந்தாவே போதும். இவங்களோடது வந்து ஈஸியாக முடிஞ்சு போயிடும் லிஸ்டிங் ஆக்சுவலாக. அடுத்தது வந்துட்டு அமேசான் இருக்கு. அமேசானும் வந்துட்டு கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லி. ஆக்சுவலி மீஷோ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது வந்துட்டு செகண்ட் பிளேஸ் தான் இருக்கு. ஏன்னா மீஷோ தான் வந்துட்டு யூசர் ஃப்ரெண்ட்லி லிஸ்டிங்னே சொல்லலாம், டக்கு டக்குன்னு முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அமேசான் இருக்கு, இது ஜென்ரிக்ல பண்ணலாம் நம்ம வந்துட்டு லிஸ்டிங். அண்டு இதில் வந்துட்டு புல்லட் பாயிண்ட்ஸ் எஸ்இஓ வந்துட்டு எஸ்இஓ பண்ணி இருக்கணும். அண்ட் டைட்டிலுமே வந்துட்டு எஸ்இஓ பண்ணி இருக்கணும். எஸ்இஓ பண்ணுறதுல எப்படி நம்ம வந்துட்டு அப்கமிங் வீடியோஸாக உங்களுக்கு வந்துட்டு கிளியராக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். எஸ்இஓ பண்ணும்போது ஆக்சுவலி நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நம்ம எஸ்இஓ பண்ணி டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், புல்லட் பாயிண்ட்ஸ் நம்ம கொடுக்கும்போது நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பேஜ் வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அதான் வந்துட்டு எஸ்இஓ பண்ணுறது. ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு கிளியராக சொல்லி கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு ஃப்ளிப்கார்ட் இருக்கு. ஃப்ளிப்கார்ட் ஏன் லாஸ்ட்டாக இருக்குன்னா நம்மனா வந்துட்டு டைட்டில் வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது ஆக்சுவலாக. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு ப்ளூ கலர் ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அது என்ன ட்ரெஸ்ஸு நம்ம வந்துட்டு அவங்க கேட்பாங்க. நம்ம அது என்ன ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு சுடிதார் அந்த மாதிரி வந்துட்டு ஃபிக்ஸ் கொடுத்துருவோம். அண்ட் அது என்ன கலர்னு அவங்க கேட்பாங்க. ஸோ நம்ம வந்துட்டு அந்த கலர் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளூ அப்படின்னு சூஸ் பண்ணோம்னா இந்த ரெண்டுல ஆக்சுவலாக நம்ம டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணும்போது அது வந்து கரெக்டாக இருக்கும். ஃப்ளிப்கார்ட்னா அப்படி கிடையாது. ஸோ நம்ம இந்த டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது அவங்களே வந்துட்டு ஓகே ப்ளூ கலர் சுடிதார் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்துட்டு டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. இது வந்து கொஞ்சம் நம்ம டிஸ்அட்வான்டேஜ் தான். ஸோ அதனால இது வந்துட்டு லாஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் கமிஷன்ஸ் அண்டு செல்லிங் காஸ்ட். ஆக்சுவலாக கமிஷன்ஸ் வந்துட்டு எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் வந்துட்டு எடுப்பாங்க. இது நிறைய பேர் மட்டும் கொஸ்டின்மே கேட்டிருந்தீங்க. கமிஷன்ஸ் வந்து எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் எடுப்பாங்க. அண்டு ரெஃபரல் கமிஷன், அப்புறம் வந்துட்டு ஷிப்பிங் சார்ஜ் தனியாக எடுப்பாங்க. அண்ட் க்ளோசிங் சார்ஜ் இந்த மாதிரி வந்துட்டு சார்ஜஸ் வந்துட்டு அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து எடுப்பாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்குது மீஷோ ஆக்சுவலாக. ஏன்னா மீஷோவில் நோ கமிஷன். ஷிப்பிங் சார்ஜ் கூட நம்ம போட தேவையில்லை, அவங்களே ஒரு சார்ஜ் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா அந்த பொருள் நம்மளுக்கு வந்துட்டு எவ்வளோக்கு ப்ராஃபிட்ல வேணுமோ அந்த மட்டும் நம்ம வந்துட்டு கொடுத்தா போதும் மீஷோவில். மற்றபடி ஷிப்பிங் சார்ஜாக வந்துட்டு அவங்களே போட்டுப்பாங்க. ஸோ நம்ம வந்துட்டு அது ஒரி பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் நம்மளுக்கு இருக்காது. பட் அமேசான்குள்ளே நம்ம போயிட்டோம் அப்படின்னா ஆக்சுவலாக இப்போ செகண்ட் பிளேஸில் ஃப்ளிப்கார்ட் இருக்குது. அமேசான் லாஸ்ட்டாக அப்போ செகண்ட் பிளேஸில் ஃப்ளிப்கார்ட் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து 1000க்குள்ளே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் நம்ம வாங்கும்போது நோ கமிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கு மேலே போயிட்டா கமிஷன் சார்ஜஸ் இருக்குது. ஸோ நோ கமிஷன், பட் ஷிப்பிங் சார்ஜ் வந்துட்டு நம்ம தான் வந்துட்டு அதை ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஷிப்பிங் சார்ஜ் வந்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு அமேசான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்காக ஓகே இவங்கெல்லாம் வந்துட்டு நோ கமிஷன் கொண்டு வராங்க. ஸோ அதனால வந்துட்டு இவங்களும் வந்துட்டு ஒரு 300க்குள்ளே வாங்கினா வந்துட்டு நோ கமிஷன் அந்த மாதிரி வந்துட்டு சொன்னாங்க. பட் இப்போ இவங்களுமே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ 1000க்குள்ளே வாங்கும்போது நோ கமிஷன், பட் ஷிப்பிங் சார்ஜஸ் வந்துட்டு நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் 1000 மேலே வாங்கும்போது கமிஷன்ஸ் இருக்கு. பட் மீஷோவில் பார்த்தோம்னா எவ்வளோக்கு வேணால் நம்ம வந்துட்டு சேல் பண்ணலாம், எதுக்குமே கமிஷன் சார்ஜஸ் வந்துட்டு கிடையவே கிடையாது. அண்ட் ஷிப்பிங் சார்ஜ் கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இல்லை, அவங்களே ஒரு ரேட் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அது அவங்க என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க நம்மளுக்கு கூட தெரியாது இன்கே சொல்ல போனால். ஸோ அவங்களே வந்துட்டு ஒரு அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து ஷோ ஆகும். ஸோ நம்ம என்ன அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி நம்மளுக்கே தெரியாது. பட் இது ஸோ அதனால வந்துட்டு மீஷோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல. ஆக்சுவலாக ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு அவாய்ட் பண்ண முடியாது. எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லேயுமே நம்ம ஒரு ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம வந்துட்டு அவாய்ட் பண்ண முடியாது. ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக வந்து தான் ஆகும், நம்ம அதை அக்செப்ட் பண்ணியிருந்தான் ஆகணும். ரிட்டர்னை பொறுத்த வரைக்கும் 2 டைப்பில் இருக்குது. ஒன்று வந்துட்டு கொரியர் ரிட்டர்ன், இன்னொன்று வந்துட்டு கஸ்டமர் ரிட்டர்ன். ஆக்சுவலாக கொரியர் ரிட்டர்ன் வந்துச்சுன்னா அது நம்மளோட மிஸ்டேக் கிடையாது. கொரியர் ரிட்டர்னுங்கிறப்போ நம்ம வந்துட்டு அது போகுது இல்லையா. ஸோ அந்த ஆந்த வேயில் ஏதாவது ஒரு டிலேஸ்னாலே இஷ்யூஸ்னாலே கொரியர் ரிட்டர்ன் நமக்கு திரும்பி வந்துடும். ஸோ அதில் வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. பட் கஸ்டமர் ரிட்டர்ன் அப்படிங்கிறத மட்டும் நம்ம வந்துட்டு இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்கும் போகணும். ஏன்னா நம்ம பேக்கேஜிங்லாம் கரெக்டாக நமக்கு போட்டு அவங்களுக்கு அமௌண்ட் அனுப்பணும். அண்ட் நம்ம ஃபர்ஸ்டே ப்ராடக்டெல்லாம் செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அனுப்பும்போது அது கஸ்டமர் ரிட்டர்ன் நமக்கு இல்லாமல் கொஞ்சம் அவாய்ட் பண்ண முடியும். அண்டு இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ் தான் இருக்குன்னா அமேசான் தான் இருக்குது.
ஏன்னா நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி அவங்க வந்து ஃபாஸ்ட் டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ கொரியர் ரிட்டர்ன்ஸில் அவங்க வந்துட்டு நல்லாவே வந்துட்டு அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபாஸ்ட் டெலிவரி அவங்க வந்துட்டு பண்ணுறதுனால. அண்டு இப்போ வந்துட்டு இந்த 3 பிளாட்ஃபார்மை கம்பேர் பண்ணும்போது அமேசானில் தான் வந்துட்டு லோ ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஸோ அவங்க ஃபாஸ்ட் டெலிவரி பண்ணுறாலே என்னமோ கொரியர் ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு அதிகமாக வர்றது கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃப்ளிப்கார்ட். ஆக்சுவலாக ஃப்ளிப்கார்ட்டுமே அமேசான் மாதிரி தான். அவங்களுமே ஒரு நல்ல ஒரு லாஜிஸ்டிக் வச்சுருக்கனால அதுவுமே கொரியர் ரிட்டர்ன்ஸ் தான் வந்துட்டு அதிகமாக வராது. அண்ட் கஸ்டமர் ரிட்டர்ன் வந்துட்டு நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி அது எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் இருக்க தான் செய்யும். லாஸ்ட்டாக மீஷோ ஆக்சுவலாக கொரியர் ரிட்டர்ன்ஸே அதிகமாக மீஷோவில் வரும். ஏன்னா அவங்க வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்துட்டு அனுப்புகிறோம் அப்படின்னா அவங்கள்ட்ட போகிறதுக்கு ஒரு 10 டேஸ்லாம் கூட ஆகும். 10 டேஸ் 1 வீக் அந்த மாதிரிலாம் ஆகும். ஸோ அந்த இஷ்யூஸில் சில கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா என்ன ப்ராடக்ட் வர்றதுக்கு இவ்வளோ டிலே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வேணாம்னு சொல்லிட்டு அவங்க கேன்சல் பண்ணுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆக்சுவலாக அதனால தான் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் ஆகலாம் போகும்போது. ஸோ அதனால வந்துட்டு அவங்களுக்கு வந்து கொரியர் ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு அதிகமாக வரும் மீஷோவில். அண்டு கொரியர் ரிட்டர்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் நம்ம கையில் கிடையாது. பட் கஸ்டமர் ரிட்டர்னுங்கிறது நம்ம கையில் தான். அது இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ நம்ம கஸ்டமர்கிட்ட ஒரு ப்ராடக்ட் போயிட்டு நம்ம கிட்ட வருதுங்கிறப்போ அது வந்துட்டு நம்ம கொடுத்த மாதிரி வரும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு கேரண்டியுமே கிடையாது. ஸோ டேமேஜ் ஆகிருக்கலாம். அண்ட் அன்பாக்ஸ் பண்ணியிருப்பாங்க, யூஸ் பண்ணி நம்மள்ட்ட வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு அனுப்பியிருப்பாங்க. அண்ட் நம்ம வந்துட்டு ரிட்டர்ன் நம்மக்கிட்ட வரும்போது யாருமே சும்மா ரிட்டர்ன் கொண்டு வர மாட்டாங்க. போகும்போது சார்ஜ் இருக்கும், வரும்போது சார்ஜ் இருக்கும். ஸோ ஷிப்பிங் சார்ஜுமே வந்துட்டு அதிகமாக தான் ஆகும். ஆனால் நம்ம கொஞ்சம் இந்த கஸ்டமர் ரிட்டர்ன் மட்டும் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ப்ரைம் அண்ட் ப்ளஸ். ஆக்சுவலாக ப்ரைம் அண்ட் ப்ளஸ் தான் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அமேசானில் ப்ரைம், ஃப்ளிப்கார்ட்டில் ப்ளஸ் ஆக்சுவலாக. ஸோ இப்படி அமேசான் ப்ரைம் வந்துட்டு எல்லாத்தையுமே தெரியும். அது பெய்ட் மெம்பர்ஷிப். கஸ்டமர் ஆக்சுவலாக பே பண்ணி வந்துட்டு அதை வந்துட்டு எனேபிள் பண்ணிக்கிறதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இதனால செல்லர்ஸ்க்கு என்ன யூஸ், அமேசானுக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அமேசான் ப்ரைம் அவங்க வந்துட்டு எனேபிள் பண்ணும்போது அவங்களுக்கு வந்துட்டு நிறைய ஆஃபர்ஸ் வந்துட்டு எனேபிள் ஆகும் இல்லையா. ஸோ அமேசான் ப்ரைமாக இருக்கட்டும், வீடியோவாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், டீல்ஸாக இருக்கட்டும். அண்டு அமேசான் ப்ரைமில் வந்துட்டு அவங்க ஆர்டர் பண்ணுவாங்க, அவங்களுக்கு 1 டே டெலிவரிலாம் ஆகும். ஸோ அதனால தான் ஆக்சுவலாக அமேசான் ப்ரைம் வந்துட்டு அவங்க எனேபிள் பண்ணி அதில் வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் வாங்குறாங்க. ஓகே. ஸோ அப்படி வாங்கும்போது அமேசானுக்கு வந்துட்டு நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டு வருவாங்க. ஸோ 1 டே டெலிவரிலாம் ஆகுது அப்படிங்கிறதுக்காக அமேசானுக்கு நிறையா வந்துட்டு கஸ்டமர்ஸ் வருவாங்க. இந்த ஒரு ஆப்ஷன் அவங்க எனேபிள் பண்ணி வச்சுருக்கிறது அப்படின்னால. ஸோ இது வந்துட்டு அமேசானுக்கு இருக்கிற பெனிஃபிட். அண்டு இப்போ கஸ்டமர்ஸ்க்கு இருக்க பெனிஃபிட். இதனால செல்லர்ஸ்க்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1 டே டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ப்ராடக்ட், அதாவது நம்ம ஏதாவது ப்ராடக்ட் சேல் பண்ணுறோம் அப்படின்னா அது அமேசான் ப்ரைமில் இருந்துச்சுன்னா 1 டேயில் வந்துட்டு டெலிவரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்துட்டு நம்ம ப்ராடக்டை வந்துட்டு வாங்குவாங்க. அப்படி வாங்கும்போது நம்மளுக்குமே வந்துட்டு அது வந்துட்டு பெனிஃபிட் தானே. ஸோ அமேசான் ப்ரைமில் இருக்கும்போது நம்மளுக்கு பெனிஃபிட். அண்டு ப்ரைமில் நம்ம ப்ராடக்ட் வரணும்னா ஆக்சுவலாக அது வந்து நம்ம வந்து FBAக்கெலாம் வந்துட்டு அனுப்புகிற மாதிரி இருக்கும். அவங்க வேர் ஹவுஸ்க்கு வந்துட்டு அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதில் வந்துட்டு அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். அது கொஞ்சம் ப்ராசஸ் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இதனால வந்துட்டு அமேசான் ப்ரைம் வந்துட்டு எல்லாம் எனேபிள் பண்ணி வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ளிப்கார்ட் ப்ளஸ் வந்துட்டு ஒரு பெய்ட் மெம்பர்ஷிப் கிடையாது. பட் அதில் வந்துட்டு நம்ம சூப்பர் காயின்ஸ் சொல்லிட்டு இருக்கும். அதை நம்ம ஏர்ன் பண்ண முடியும். அதாவது ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு ஷாப் பண்ணுறோம் அப்படின்னா அது நமக்கு வந்து 1 to 2 காயின்ஸ் வந்து நம்மளுக்கு வந்துட்டு கிடைக்கும். அந்த காயின்ஸ் மூலயமா நிறைய நம்ம ஆஃபர்ஸ், ரிவார்ட்ஸு, சேல் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா நம்மளால் வந்துட்டு எடுத்துக்க முடியும். ஸோ இதனால் வந்துட்டு ஃப்ளிப்கார்ட் வந்துட்டு 2nd பிளேஸில் இருக்குது. அண்ட் இதனால் அதாவது அந்த ஃப்ளிப்கார்ட் ப்ளஸ் எடுத்துக்கிறதுனால செல்லர்ஸ்க்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா ஸோ அந்த சூப்பர் காயின்ஸ் தான் இருக்கு இல்லையா. ஸோ அந்த சூப்பர் காயின்ஸ் தான் வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் அந்த வந்துட்டு ஆக்டிவாக இருப்பாங்க கஸ்டமர்ஸ் ஆக்சுவலாக. அண்ட் ஆஃபர் டைம்லாம் ஆர்டர்ஸ் வந்துட்டு நல்லாவே வரும். அண்ட் அந்த சூப்பர் காயின்ஸு, அப்புறம் இந்த ப்ரைம் இதெல்லாம் இருந்தால் மட்டும் தான் நம்மளால் வந்துட்டு நிறையா வந்துட்டு ஆர்டர்ஸ் எடுக்க முடியும் அப்படின்லாம் கிடையாது. நல்ல ஒரு லிஸ்டிங்கும் இருக்கணும். அப்போ தான் நம்மளால் வந்துட்டு நல்ல ஒரு ஆர்டர்ஸுமே எடுக்க முடியும். லாஸ்ட் பிளேஸில் இருக்கிறது மீஷோ. ஏன்னா மீஷோவில் வந்துட்டு இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அங்கே இருக்கிற எல்லாமே வந்துட்டு எப்படி சொல்கிறேன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஆக்சுவலாக.
ஸோ எல்லா கஸ்டமர்ஸுமே ஒரு பட்ஜெட் கான்சியஸாக இருக்கும்போது டக்கு நம்ம சூஸ் பண்ண வந்து மீஷோவாக தான் இருக்குது. அதனால தான் மீஷோ ஆக்சுவலாக லாஸ்ட் ப்ளேஸ். அப்படியே காம்படிஷன் ஆக்சுவலாக பிகினர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு டவுட் வரும். என்னென்னா வந்து காம்படிஷன் வந்துட்டு எதில் ஹையாக இருக்கும், எதில் லோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிகினர்ஸ்க்குமே இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கொஸ்டின் வந்துட்டு அவங்களுக்கு ரைஸ் ஆகிட்டே இருக்கும். பட் இது என்னன்னா 3லேயுமே காம்படிஷன் இருக்க தான் செய்யும். ஏன்னா எல்லாம் நிறைய செல்லர்ஸ் இருக்காங்க இல்லையா, 3லேயுமே செல்லர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்போ 3லேயுமே காம்படிஷன்ஸுமே வந்துட்டு அதிகமாக இருக்க தான் செய்யும். அதே தாண்டி ஒரு நல்ல ப்ராடக்ட், நல்ல லிஸ்டிங் உங்ககிட்ட இருக்கும்போது கண்டிப்பாக உங்களோட ப்ராடக்ட்டுமே நிறைய ஆர்டர்ஸ் வரும் ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட் ப்ளேஸ் இருக்கிறது அமேசான். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி அமேசான் வந்து ஒரு லார்ஜஸ்ட் மார்க்கெட் பிளேஸ் வேர்ல்டு வைடு அதில் இருக்குது. அப்படிங்கிறப்போ அதில் நிறைய செல்லர்ஸ் ஆக்சுவலாக இருப்பாங்க, நிறைய கஸ்டமர்ஸ் அதில் இருக்காங்க. ஆனால் காம்படிஷன்ஸுமே அதிகம் தான், கஸ்டமர்ஸுமே அதிகம் தான். பட் காம்படிஷன் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்துட்டு ஆர்டர் வராது அப்படின்லாம் கிடையாது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு குட் ப்ராடக்ட், குட் லிஸ்டிங், ஒரு ஸ்ட்ராங்கான லிஸ்டிங் உங்ககிட்ட இருக்கும்போது ஆர்டர்ஸுமே ஆக்சுவலாக நிறையா வரும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃப்ளிப்கார்ட். ஸோ அமேசானை காட்டிலும் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து கொஞ்சம் காம்படிஷன் லோன்னு சொல்லலாம். எஸ்பெஷலி ஹோம் அண்ட் கிச்சன்லாம் வந்துட்டு காம்படிஷன் வந்துட்டு லோ தான் ஃப்ளிப்கார்ட்டில். அண்டு ஆனால் மொபைல்ஸு, எலக்ட்ரானிக்ஸ் ஆகட்டும், ஃபேஷனாக இருக்கட்டும், இதுலாம் வந்துட்டு காம்படிஷன் ஹைலே இருக்குது ஃப்ளிப்கார்ட்டில். பட்டு சம் கேட்டகரிஸ் எல்லாம் வந்துட்டு லோவாக இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி லிஸ்டிங் எல்லாம் கரெக்டாக இருக்கும்போது இதுலேயுமே உங்களுக்கு வந்துட்டு ஆர்டர்ஸ் வந்துட்டு வரும். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக இருக்கிறது மீஷோ. இதில் வந்துட்டு காம்படிஷன் நம்ம லோன்லாம் சொல்ல முடியாது. இதுலேயுமே வந்துட்டு பட்ஜெட் ப்ராடக்ட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்துட்டு காம்படிஷன் வந்துட்டு ஹையாகவே இருக்கும். ஏன்னா எல்லா பட்ஜெட் செல்லர்ஸும், அதான் கம்மியான ப்ரைஸில் சேல் பண்ணணும்னு நினைக்கிற எல்லா செல்லர்ஸும் மீஷோவில் வந்துட்டு ஆக்சுவலாக சேல் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஒரு அமௌண்ட் வந்து வச்சுருப்பாங்க சேல் பண்ணுறதுக்கு. ஸோ அதை விட நம்ம கம்மியாக கொடுக்கணும், அந்த மாதிரி நமக்கு வந்துட்டு கான்சியஸ் வரும். ஸோ அப்படிங்கும்போது ரொம்பவே வந்துட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும், ப்ரைஸிங் பண்ணுறதா கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். காம்படிஷன் வந்துட்டு இந்த பட்ஜெட் காம்படிஷன் அப்படிங்கிறது மீஷோ வந்துட்டு ஹையாகவே இருக்கும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 3 பிளாட்ஃபார்ம்லேயுமே வந்துட்டு காம்படிஷன் இருக்கதா செய்யுது. ஒவ்வொரு டைப்பில் காம்படிஷன் வந்துட்டு வேரி ஆகவே தவிர்த்து காம்படிஷன் இல்லாமலாம் இல்லை. ஸோ நம்ம நல்ல ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணணும், அண்ட் நல்ல ஒரு லிஸ்டிங் பண்ணணும், நல்ல ஃபோட்டோஸ் எடுக்கணும், ஃபோட்டோஸ் வந்துட்டு கிளியராக இருக்கணும். ஸோ இமேஜ் தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நம்ம கொடுத்து நல்ல இமேஜ் ஷூட் பண்ணி நல்லா நம்ம அப்லோட் பண்ணும்போது கரெக்டாக நம்மளுக்குமே வந்துட்டு ஆர்டர்ஸ் வந்துட்டு வரும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ப்ராஃபிட் மார்ஜின். ஆக்சுவலாக ப்ராஃபிட் அப்படிங்கிறது இந்த பிளாட்ஃபார்மில் அதிகமாக ப்ராஃபிட் கிடைக்குமா, அந்த பிளாட்ஃபார்மில் அதிகமாக ப்ராஃபிட் கிடைக்குமா அப்புறம் நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா வந்துட்டு இப்போ ஒரு பிளாட்ஃபார்ம் ஒரு ப்ராஃபிட்டை வந்துட்டு டிசைட் பண்ணவே பண்ணாது. ஆக்சுவலி செல்லர் ஆனால் நம்ம தான் வந்துட்டு அந்த ப்ராஃபிட்டை வந்து டிசைட் பண்ண போகிறோம். நம்ம எவ்வளோக்கு ப்ராடக்ட் வாங்கணும் அண்ட் நம்மளுக்கு வந்து எவ்வளோக்கு நம்மளுக்கு கிடைக்கும்னு நம்ம நினைக்கிறோம். அண்டு ஷிப்பிங் சார்ஜஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம தான் வந்துட்டு டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தட் செல்லர்ஸ் ஆனால் நம்ம தான் வந்துட்டு ஒரு ப்ராஃபிட்டை வந்துட்டு நம்ம வந்துட்டு டிசைட் பண்ண போகிறோம். அமேசான் ஃபஸ்ட் நம்ம அமேசான் பார்ப்போம். ஆக்சுவலாக அமேசான் வந்துட்டு கமிஷன்ஸ் எடுப்பாங்க. ஸோ நம்ம அந்த கமிஷன்ஸையும் சேர்த்து தான் நம்ம வந்துட்டு ப்ரைஸிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஷிப்பிங் சார்ஜஸ் இருக்கும், அதையும் நம்ம சேர்த்து நம்ம ப்ரைஸிங்கில் வந்துட்டு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம எவ்வளோ பொருள் வாங்கணும், நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கணும், அண்ட் இந்த சார்ஜஸ்லாம் நம்ம சேர்த்து தான் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் இல்லையா. ஸோ இந்த சார்ஜஸ்லாம் சேர்த்து தான் ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு மார்ஜின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பட் இது ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, அமேசான் நம்ம வந்துட்டு ஹை ப்ரைஸிங் பண்ணும்போது ப்ரீமியம் கஸ்டமர்ஸ் ஆக்சுவலாக அமேசானில் அதிகம். ஸோ நம்ம வந்துட்டு காஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக பண்ணாலுமே வந்துட்டு அமேசானில் வாங்கிப்பாங்க. ஸோ அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து நம்ம செல்லர்ஸ்க்கு வந்துட்டு நம்ம அதிகமாக ப்ரைஸிங் பண்ணுறதுக்கு வந்துட்டு சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்துட்டு பிக்கஸ்ட்டு மார்க்கெட்டும் சொல்ல முடியாது, லோவஸ்ட்டு மார்க்கெட்டும் சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்துட்டு ஒரு பேலன்ஸ்டு மார்க்கெட். இதில் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு ஹையாகவும் நம்ம ப்ரைஸிங் பண்ணக்கூடாது, லோவாகவும் ப்ரைஸிங் வந்துட்டு பண்ணக்கூடாது. ஒரு நார்மலான ப்ரைஸிங், கரெக்டான ப்ரைஸிங் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது பண்ணுறதா ஆக்சுவலாக நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு மீஷோ ஏன்னா ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அதில் வந்து பட்ஜெட் கஸ்டமர்ஸோட காம்படிஷன் வந்துட்டு அதிகம். ஸோ பட்ஜெட்டாக நிறைய பேர் பட்ஜெட் கான்சியஸோட வந்துட்டு கஸ்டமர்ஸ் இருக்கும்போது நம்மக்கிட்ட வந்துட்டு என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா,
நம்மளோட ப்ரைஸிங் வந்துட்டு லோவாக இருக்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டு மீஷோவில் வந்துட்டு எதிர்பார்ப்பாங்க. ஸோ மீஷோக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ப்ரைஸிங்குமே வந்துட்டு கம்மியாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் அப்கமிங் வீடியோஸை உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு கிளியராக சொல்லி கொடுத்துரும். எப்படி ப்ரைஸிங் பண்ணலாம் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு நாங்கள் சொல்லி கொடுத்தோம். நெக்ஸ்ட்டு பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ். ஆக்சுவலி இது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஆக்சுவலாக என்னென்னா பேக்கேஜிங். ஸோ பேக்கேஜிங் பண்ணுறோம் இல்லையா, இதை வந்துட்டு அமேசான் வந்துட்டு நம்மளுக்கு செல்லர்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அமேசானில் வந்துட்டு எந்த ஒரு அவங்களோட பிராண்ட் நேம் போட்டு அதாவது பிளாட்ஃபார்ம் நேம் போட்டு எந்த ஒரு இதுவும் அவங்களுக்கு தேவையில்லை கவர்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு பிளெயின் கவர் இருந்தாவே போதும் அமேசானில் நம்ம வந்துட்டு பேக்கேஜிங் பண்ணுறதுக்கு. பட் மீஷோ, ஃப்ளிப்கார்ட் அவங்களாம் எடுத்துட்டோம்னா அவங்களோட நேம் போட்டிருக்கணும். மீஷோவில் மீஷோ நேம் போட்டு ஸ்கேன் இருந்தால் மட்டும்தான் நம்ம கிட்ட இருந்து கொரியருக்கு எடுத்துகிட்டு போவாங்க, இல்லாட்டி எடுத்துகிட்டு போகலாம் மாட்டாங்க. அண்ட் சேம் ஃப்ளிப்கார்ட்டும் அதே மாதிரி தான். பட் அமேசானுக்குள்ளே போயிட்டோம்னா இதே எதுவுமே தேவை, ஒரு பிளெயின் கொரியர் கவர் இருக்கும் இல்லையா, ஸோ அதே வந்துட்டு அமேசானுக்கு போதும். ஸோ இதில் வந்துட்டு பெஸ்ட்டு வந்துட்டு அமேசான் தான். ஏன்னா நம்ம டக்குன்னு வந்து அந்த கவர்ஸ் வந்துட்டு கிடைக்காம இருக்கலாம், இல்லை ஆர்டர் பண்ணியிருப்போம் வராமல் இருக்கலாம், இல்லாட்டி அவுட் ஆஃப் ஸ்டாக்காக இருந்திருக்கலாம். அண்ட் டைம்லேயும் நமக்கு ரொம்பவே ரிஸ்க்கு. மீஷோ, ஃப்ளிப்கார்ட் அந்த பேர் இருக்கணும், ஸ்கேன் இருக்கணும்ல, தொலைவணும். பட் அமேசானை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் கிடையாது. நம்ம டக்குன்னு ஒரு லாங் கவர் இருக்குது, ஷார்ட் கவர் இருக்குது அப்படின்னா டக்குன்னு நம்ம எடுத்து பேக் பண்ணி நம்மள்கிட்ட கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு இப்போ செல்லர்ஸ்க்கு பெஸ்ட் வந்துட்டு பேக்கேஜிங்கை பொறுத்த வரைக்கும் அமேசான் தான். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு 12 டாபிக்ஸ் வந்துட்டு நம்ம டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். இந்த 3 பிளாட்ஃபார்ம்ஸையும் வந்துட்டு கம்பேரிசனும் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு இதில் வந்துட்டு ஒரு கிளாரிஃபை கிடச்சிருக்கும். இந்த 3 பிளாட்ஃபார்மும் இப்படி தான் ஒர்க் ஆகுது, இதில் இந்த பிளாட்ஃபார்ம் பெஸ்ட்டு, அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் கண்டிப்பாக கிடச்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோக்கு கீழே நீங்கள் எந்த பிளாட்ஃபார்ம் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க இந்த வீடியோக்கு அப்புறம் உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதா அப்படிங்கிறதே கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்ரெடி நீங்கள் செல்லர்ஸாக இருந்தால் நீங்கள் ஏதாச்சும் ஒர்க் பண்ணுறீங்க அதே வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் 3 பிளாட்ஃபார்ம்லையுமே ஒர்க் லிஸ்டிங் பண்ணணும், ஏதாவது ஒரு டூலை லிஸ்டிங் பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் நீங்கள் வந்துட்டு அதில் ஆக்சுவலாக நல்ல ஒரு ப்ராஃபிட்மே வந்துட்டு பார்க்க முடியும், லாங் டேர்முக்கு அதை கொண்டு போக முடியும். ஒன்று நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ப்ராஃபிட்டும் பார்க்கும்போது லாங் டேர்முக்கு கொண்டு போக முடியாது. ஸோ என்ன டூவில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க, என்ன 3ல் ஒர்க் பண்ண போகிறீங்க, இல்லை 3 ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தால் நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மோட்டிவேஷனாகவும் இருக்கும். அண்ட் லாஸ்ட்டு ஃபைனலாக நம்ம வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் சொல்லியிருந்தோம். ஸோ இனிமேல் வீடியோ லாஸ்ட்டில் ஒரு 5 கொஸ்டின்ஸ்க்கு வந்துட்டு ஆன்சர் பண்ணுறதா அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நிறையா பேர் நிறையா டவுட்ஸ் வந்துட்டு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, நாங்கள் எக்ஸ்பர்ட்டே இப்போ இவ்வளோ டவுட்ஸ் வந்துட்டு கேட்பீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு 5 கொஸ்டின், ஃபஸ்ட் 5 கொஸ்டின், அடுத்த 5 கொஸ்டின், அந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு ஆன்சர் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கான ஒரு 5 கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஹை டிமாண்ட் ப்ராடக்ட்டை எப்படி சூஸ் பண்ணுறது இந்த மாதிரி வந்துட்டு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக ஹை டிமாண்ட் ப்ராடக்ட் வந்துட்டு சூஸ் பண்ணால் அது நம்ம வந்துட்டு எவர் க்ரீனாகவும் இருக்கணும், அண்ட் வந்துட்டு ப்ராடக்ட் வந்துட்டு ட்ரெண்டிங்காகவும் இருக்கணும். இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய டூல்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வச்சு சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸை பற்றி நம்ம ஜிஎஸ்டி அடுத்த கிளாஸ் வந்துட்டு ஜிஎஸ்டி பற்றி வரும். ஸோ ஜிஎஸ்டிக்கு அப்புறம் நம்ம ப்ராடக்ட்ஸ் பற்றி வரும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்துட்டு இன்னுமே வந்துட்டு கிளியராக இருக்கும், எப்படி நம்மளுக்கு வந்துட்டு ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறது, இது எல்லாம் எங்கே வாங்கணும், எப்படி மேனுஃபேக்சர் சூஸ் பண்ணுறது, எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு அந்த வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டு கவர் பண்ணிடும். ஸோ இதுக்கும் ஷார்ட்டாக ஒரு ஆன்சர் என்னென்னா எவர் க்ரீனாகவும் இருக்கணும், ட்ரெண்டிங்காகவும் இருக்கணும். அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணணும். ட்ரெண்டிங்காக மட்டும் சூஸ் பண்ணிங்கன்னா அதை ட்ரெண்டு முடிஞ்சதும் இந்த ப்ராடக்ட் ஆக்சுவலாக விட்டுருவாங்க. பட் அது எவர் க்ரீனாகவும் இருந்துச்சுன்னா எப்போவுமே உங்களுக்கு வந்துட்டு அதை கிளிக் பண்ணுவாங்க, ஒரு ஆர்டராவது அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ நம்ம அப்படி பார்த்து வந்துட்டு சூஸ் பண்ணணும். அடுத்த கொஸ்டின் வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு கொரியன் ஸ்டேஷ்னரி ஷாப் வச்சுருக்கிறதா ஒரு சிஸ்டர் வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. மினி லேம்ப்ஸ் வந்துட்டு அவங்க சேல் பண்ணிகிட்டு இருக்காங்களாமா, அதுக்கு BIS சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்களாமா. அது கண்டிப்பாக வேணுமா அந்த மாதிரி வந்துட்டு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக என்னென்னா நம்ம கேட்டகரி பொறுத்து, ஆக்சுவலாக லைட்டிங் நம்ம கேட்டகரி போகும்போது கேட்டகரி லைட்டிங்னு இருக்கும். ஸோ அந்த கேட்டகரியில் போயிட்டோம்னா சில ப்ராடக்ட்ஸுக்கு வந்துட்டு ரீசார்ஜபிள் லேம்ப்ஸ்ன்னு இருக்கும்,
மினி லேம்ப்ஸ்ன்னு இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ அது சில கேட்டகரி லைட்ஸுக்கு வந்துட்டு பிஐஎஸ் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்டாங்கன்னா நீங்கள் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஆல்ரெடி சப்ளைட்டை வாங்கியிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த சப்ளைட்டு பிஐஎஸ் சர்டிஃபிகேட் இருக்கும். ஸோ அதை வாங்கி பிடிஎஃப் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை வாங்கி நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிக்கிட்டா போதும். நீங்கள் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது எல்லா கேட்டகரிஸுக்கும் இல்லை, ஒரு சில ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா பிஐஎஸ் சர்டிஃபிகேட் கேட்டுச்சுன்னா நீங்கள் அவங்ககிட்ட வாங்கி தான் ஆகணும். கேட்காட்டி நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணலாம். இன்னொரு சிஸ்டம் வந்துட்டு மீஷோவில் லோ ப்ரைஸிங் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, ஸோ நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்குமா அந்த மாதிரி சொல்லி கேட்டிருந்தாங்க. பட் ட்ரூத் என்னென்னா மீஷோவில் வந்துட்டு நம்ம வந்துட்டு லோவாக தான் ப்ரைஸிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹை ப்ரைஸிங் பண்ணால் அவங்க வந்துட்டு வாங்க மாட்டாங்க. ஸோ பட்ஜெட் கான்சியஸ் அப்படிங்கிறது மீஷோ வந்துட்டு அதிகமாகவே இருக்கும். பட் எந்த பிளாட்ஃபார்ம் ஒர்க் பண்ண போகிறதா இருந்தாலும் நம்ம ப்ராஃபிட் இல்லாமல் நம்ம ப்ராடக்டை சேல் பண்ணுற போகிறது இல்லை. ஸோ நம்ம ஓரளவுக்கு நம்ம ப்ராஃபிட் வர மாதிரி நம்ம பார்த்தா வந்துட்டு ப்ரைஸிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இன்னும் சிஸ்டர் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம லிஸ்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக நம்ம 10 ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்துட்டு லிஸ்டிங் பண்ணலாம். ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு 10 ப்ராடக்ட்ஸ் ஓகே. அப்புறம் அமேசான் ஆட்ஸ் எவ்வளோ வந்து ஸ்டார்டிங் கேட்டிருந்தீங்க. அண்டு அது அமேசான் ஆட் கொடுக்கும்போது நம்ம சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக அமேசான் ஆட் வந்துட்டு நம்ம விருப்பம் தான். 100 ரூபாயிலேருந்து நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். அண்டு இம்ப்ரூவ் ஆகுமான்னு கேட்டால் ஆகும். நம்ம அமேசான் ஆட் கொடுக்கும்போது நம்மளோட ப்ராடக்ட் வந்து நிறைய பேருக்கு போய் காட்டுறதுனால இம்ப்ரூவ் ஆகும். பட் இதனால மட்டுமேலாம் கிடையாது. குட் ப்ராடக்ட் குட் லிஸ்டிங் இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளோட ப்ராடக்ட்டுமே ஆட் இல்லாமல் கண்டிப்பாக ஆர்டர்ஸ் நம்மளுக்கு வரும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் இந்த வீடியோ கீழே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். அதில் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் எந்த சூஸ் பண்ணியிருக்கீங்க அண்ட் எதில் ஒர்க் பண்ணுறீங்க பிளாட்ஃபார்ம், ஸோ அதை நீங்கள் வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஜிஎஸ்டி பற்றி பார்ப்போம். அண்டு எப்படி அமேசான் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஒர்க் ஆகுது, இ-காமர்ஸ் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.